என்னங்கண்ணாச்சு? ಅಲ್ಲಿ ಏನೋ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತಪ್ಪ. யாராவது காப்பாத்துங்களேன். இங்க வாங்க, இங்க. சார் சார் आओ यार जल्दी आओ, जोर से मत पकड़ो, आस्ते आस्ते लेके जाओ, खोलो खोलो यार. இங்க பக்கத்துல எங்க ஹாஸ்பிடல் இருக்கா? லெஃப்ட் சைடுல 6வது கிலோமீட்டர்ல இருக்கு. ஓடிடுப்பா. ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೀ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ದುಡ್ಡು ಯಾರು ಕಟ್ತಾರೆ ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡಕ್ಕೆ? பணத்தை நான் தரேன் சார். அது பெரிய பணக்கார மாதிரி இருக்கு சார். சார் ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಇದೇನು ಗವರ್ಮೆಂಟ್ சார் ಹಾಸ್ಪಿಟಲ್. சார் சார் டாக்டர் சார். What is happening here? Who are you? ஆக்சிடென்ட் ஆகி கடந்தார் சார். கொண்டு வந்த பாவம் சாக்க கிடக்கிறார் டாக்டர், ப்ளீஸ். Who will take the responsibility? I will take the responsibility. I will. Do you have the money? You just pay in there. உயிரை கொடுத்தா அது நான் காப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ಕೋನೆ ಸಾಬ್, நான் மங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. ಸರ್ ಫೋನ್. ஹலோ, இது சவுந்தரராஜன் சார் வீடுங்களா? ஆமாம் சார். இந்த விசிட்டிங் கார்டு வச்சுருந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ಔಷಧ ಎಲ್ಲ ಇದೆಯಾ? ಸರ್ ಮೇಡಮ್ ಬಂದಿದ್ದಾರೆ, ನೋಡ್ತೀರಾ? ಯಾರು? ಅವ್ರ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿಲ್ವಲ್ಲ, ಅವ್ರ ವೈಫ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಸರ್. ಹೋಗಿ ಸರ್, ಒಳಗಡೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. என் ஹஸ்பண்டை கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணது யாரு? ಯಾರೋ ಒಂದು ಟ್ಯಾಕ್ಸಿ ಡ್ರೈವರ್ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡಿದ್ರು. ಪಾಪ ಅವ್ರ ಹತ್ರ ದುಡ್ಡು ಕೂಡ ಇರಲಿಲ್ಲ. ಇವಳೇ ಮೆಡಿಸಿನ್ ತಂದು ಕೊಟ್ಟರು. அம்மா ஒரு நிமிஷங்கம்மா. ஏனுங்க வரிசைன்னு என்னங்க போயிட்டுருக்கு? உங்கள் நம்பர் எவ்வளோங்க? 27ங்கம்மா. இங்கே ஏன் நிற்கிறீங்க? அப்படி போய் உட்காருங்க. உங்கள் நம்பர் வரும்போது கூப்பிட்றேன், அப்போ வாங்க. இன்னும் வாங்கலீங்களாப்பா? இன்னும் 1/4 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. சரி, நான் வாங்கிட்டு வரேன். மருத்துவமனைக்கு போகணும், சீக்கிரமாப்பா. தம்பி, வீட்டு வேலை செய்கிறேனுங்க, இதை கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா பணத்தை எடுத்துக்கிட்டு நான் வேலைக்கு போகணும். தம்பி, இதை கொஞ்சம் எழுதி கொடுப்பா. உங்ககிட்ட தான் பேனா இருக்குல்ல, எழுதிக்கங்க. தமிழ்ல இருந்தா நானே எழுதிக்குவேன் கண்ணு. Clear in 2 months. 2 monthsங்களா? ரொம்ப அதிகம் சார். ப்ரொசீஜருக்கே ஆயிடும். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன் சார். ஓகேங்க, நான் சீக்கிரமாக த்ரூ பண்ணிடுறேன். என்ன சார், என்ன விஷயம்? நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெளியில் இல்லைங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பரவாயில்லைங்க சார், நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம். நன்றி. இந்த பேங்க்ல எத்தனை வெள்ளைக்காரங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க? ஏன்? பேங்க்ல பணம் போடுறவனும் தமிழன், பணம் எடுக்கிறவனும் தமிழன், வேலை செய்கிறவனும் தமிழன். அந்த பணத்தில் ஏசியில் உட்காந்து நீங்கள் எல்லாம் சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் இதில் மட்டும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் அச்சடிச்சிருக்கு. ஏன் தமிழில் அச்சடிச்சு அச்சாகுதுங்களா? எவ்வளோ நாளைக்கு சார் இந்த மாதிரி ஆளுக்கு இப்படிப்பட்ட பேங்க்கில் பணத்தை போட்டுட்டு ஏன் மாதிரி வரவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி எழுதி கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க? என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன பண்ண சொல்கிறீங்களா? ஒவ்வொரு தடவையும் வந்து பணம் எடுத்துகிட்டு போகிறவங்களும் உசுறு போய் வருது. எவன் கேட்குறான்? அவன் தான் வேலை முடிஞ்ச போய் போயிட்டே இருக்கிறான். நீ வேணா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் மெயின் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். தமிழில் அச்சடி, தமிழனாய் வாழு, வலிமையாய் வாழாதே, தமிழனாய் வாழு. யாருமா இவன்? நீங்க உள்ள உட்காருங்கப்பா. இவன் மாதிரி 10 பேர் இருந்தா போதும். வங்கியை மூடு. அவன் உனக்கு தெரியுமாமா? ஆர்ட்ஸ் காலேஜில் எம்காம் படிக்கிறாரு. கோர்ஸ் முடிஞ்சதும் அப்புறம் நானும் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன்ப்பா. அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, ரொம்ப ஏழை கூட.
என்னோட 2 வருஷம் சீனியர். என்னோட காலேஜில் தான் படிக்கிறாரு. இவரை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி 2 வருஷம் ஆச்சுப்பா. யோசிக்காதீங்கப்பா. நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டீங்கன்ற தைரியத்தில் தான் 2 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க? அவனை புடிங்க. என் வாழ்க்கை அழிச்சது இல்லாம அவனை கொல்ல விட மாட்டேன். உனக்கு என்ன கிறுக்கு இருக்கு முடிச்சு போச்சா? போலீஸ்க்கு முன்னுக்கு கொலை விட போறோம்னு சொல்ற? உடா. இருந்த ஒரே ஒரு வீட்டை வித்துட்டு வெளிநாட்டுல போய் பொழைச்சிக்கலான்னு நினைச்சேன். வேலைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அடிச்ச சர்டிபிகேட்டை எடுத்துட்டு ஓடிட்டான். எங்கெங்கயோ எல்லாம் தேடினேன். இவ்வளவு வருஷம் எங்கேயும் அவன் என் கண்ணில் படல. இப்பதான் என் கண்ணில் மாட்டினான். அவனை பிடிங்க சார். என்னையா அடிக்கிறீங்க? யாழினி போன் அடிக்குது, யாருன்னு கேளு. அம்மா எங்க? அம்மா மாத்திரை வாங்க போயிருக்காங்க. ஹலோ ஹலோ, பொற்செழியும் வீடு தானே இது? ஆமா, நான் அவரோட பொண்ணு தான் பேசுறேன். உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா? அப்பா, உங்ககிட்ட தான் யாரோ பேசணுமா? அவரால் பேச முடியாது, அப்புறமேட்டுக்கா பேசுங்க. உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் கொடுக்குறியாம்மா? நான் அவர் கூட கொஞ்சம் பேசணும். அப்பா, உங்ககிட்ட தான் பேசணுமா? யாரு? உங்களால் பேச முடியாதுன்னு உங்கள் பொண்ணு சொன்னா. அன்னைக்கு எவ்வளோ தூரம் உடம்புக்கு முடியாத நிலைமையில கூட
நானும் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். எப்படி இருக்க ஜெயந்தி? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லையே உன்னை பார்த்துட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதுக்கு? இப்படி நம்ம பைக்ல போறது, நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நமக்கு கல்யாணமா? ஐயோ மூஞ்சிய பாரு. நாளைக்குன்னா இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ. அதுதான் சொன்னேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. நீ வேற பைக் வாங்கி கொடுத்துட்ட. பெட்ரோலுக்கே வழி இல்லை. யாரும் இல்லாத இடமா பார்த்து நிறுத்து. உன் கூட கொஞ்சம் பேசணும். வா. நம்ம கல்யாணத்துக்கு அப்பா ஒத்துக்கணும்னா நான் சொல்றதை நீ செய்யணும். உங்க அப்பாவோட வேலை எதையோ உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த வேலையை நீ வாங்கணும். என்ன பேசுற? நீ தானே வேலை வேண்டாம், எங்க அப்பா வேலைக்கெல்லாம் அனுப்ப ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்ன. இப்போ என்னாச்சு? உன்னோட ஸ்டேட்டஸை சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி, நீ முதல்ல இந்த வேலையை வாங்க. ஏதாச்சும் சொன்னாருன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஏ லூசு, நீ இல்லாமல் நான் மட்டும் வாழ்ந்துடுவேனா என்ன? இதை பாரு, எங்கள் அப்பாவோட வேலையை வாங்கணும்னா நான் கண்டவங்கிட்டலாம் கை கட்டி நிற்கணும். கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நான் கற்பனையில் கூட நினச்சதில்லை. வேறு வழி? என்னோட ஜெயந்தி எனக்கு வேணுமில்ல. எம்பி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணுங்க. 1 வாரமாக அழிஞ்சிட்டு இருக்கோம். பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? என்ன சொல்றாரு? எங்கீங்க உள்ள போனா எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், பார்க்கவே முடியறதில்ல. படிச்சுட்டு நிற்கிறவன் தலையெழுத்தே இதுதான். சேட்டு வசமாக மாட்டிக்கிட்டான். உள்ள நிலத்தகராது கட்ட பஞ்சாயத்தில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நேராக உள்ள பூந்துருங்க. சரி வாப்பா போலாம். வா, உள்ளதான் இருக்கான் போல் இருக்கு. வெளியில தான் ஆளு. ஏய், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்கடி. சீக்கிரம் வாங்க. சரி, பால் அடிப்பேன். ஏய், என்னடி கத்துற? மரியாதையா போயிடு. பொழந்து போடு உன்னைய. ஏன்பா பள்ளிக்கூட போகிற பொண்ணுங்கிட்ட தகராறு பண்ணுற? போங்க போங்க, நீங்கள் போங்கம்மா. என்னடா இவ்வளவு நீ என்ன வக்காலத்தா? ஓடி போயிடு. வேண்டாம், அசிங்கமாயிடும். அம்மா நீங்கள் போங்கம்மா, இவங்களை நான் பார்த்துக்கிறேன். இங்க வரா, இவரு பாத்துக்கு வரா. ஏய், என்ன பாக்குறியா? இந்த நல்லா பாரு. மாப்பிள இவனுக்கு வரா. மயிர வளத்திட்டா நீ எல்லாம் பெரிய ரவுடியா? ஏய் நிறுத்துடா. சரியா விடு பாரு. என்னைய தகராறு பண்றீங்க? யார் தகராறு பண்றது? ஸ்கூல் பொண்ணுங்க கையை பிடிச்சிலாம் அழுகுறான். அது எம்பி தம்பியா, ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்கானுங்க, பெரிய பிரச்சனையாயிரும். பேசாம ஒதுங்கி. சார், நீங்க யாருக்குமே நியாயமா இருக்க இந்த மாட்டீங்க. பொறுக்கிக்கு நீங்க சப்போர்ட் ஆயா? சரியா சரியா விடுப்பா. சரியா இங்க பெரிய பிரச்சனை விடு. சரியா நான் சொல்லிட்டே இருக்க, நீ கேட்க மாட்டீங்களா? சரியா இங்க பாரு. சரியா? டேய் சரியா, என்னடாச்சு? என்னடா சண்டைங்க? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. அதையும் முடிச்சேடா. குரூப்பா சேர்ந்து பிரிக்கிட்டு. யாரா கிட்ட சொல்லல? வாடா வா, வந்து பாரு. சொல்றல. வா. யாரா நீ? பெரிய ரவுடியா நீ? என்றா மறுக்கிற? சார் வேண்டாம் சார். எம்பிடா, எங்கிட்ட வச்சுக்காத. தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. எம்பிடா என்ன கை வைக்கிற? என்ன கை வச்சா என்ன தெரியுமா? சரியா? ஐயோ ஜட்டி வலியாடா. டேய் புடியா புடியா. உன் அதிகாரத்தை எங்க கிட்டயா காட்டுற? எம்எல்ஏ கவிஸ்தான் பாத்துட்டா இருக்கீங்க. டேய் உன்னை 10 வருஷம் உள்ளதெல்லாம் விட மாட்டேன்டா. அவன வண்டியில ஏத்துங்கடா. ஏத்தியா? எல்லாமே வேடிக்கை தானே உங்களுக்கு? எத்தனை நாளைக்கு ஆட்டு மந்த கூட்டமா அடிமை கூட்டமா அலைய போறீங்க? உங்க மேல பயம் இருந்தா இப்படி செய்வானே இவன்? டேய் வாடா, எல்லா இடத்துலயும் கலகமா பண்ற. உன்னாலதான் எல்லா இடத்துலயும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை. வாடா. அவரே சார் கூப்பிட்டு போறீங்க, நாங்க விட வேண்டாம். ஏனுங்க சார் அவங்கள வண்டியில ஏத்துறீங்க? இங்க நடக்கிற அக்கிரம அநியாயத்தை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இங்க இருக்கிற எம்பியும் எம்பியோட தம்பியும் மத்த தடிமாட்டுகளையும் ஜீவக்கட்டையில அடிச்சு வண்டியில ஏத்துங்க. இந்த தடவை சொன்ன சாரை கடை எடுங்க. எடுத்தீங்களா? எடுத்தா தான் உங்களை விடுவோம். இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, கோயில் இருக்கு. முதல்ல அந்த கடை எடுத்தா தான் உங்களை நாங்க விடுவோம். கேளுங்க, அவங்க என்னைய கேக்குறது? எல்லாம் நம்மள பார்த்து முடிவு இல்ல. வாங்கயே போலாம்.
சார் நான் பயந்த மாதிரி ஆகிப்போச்சு சார். பொறுக்கி நீங்க உங்களால எவ்வளவு பிரச்சனை? வாங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார், வாங்க சார். டேய் கண்ணே, டேய் ராஜா, டேய் தம்பி தம்பி நிறுத்துடா 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 கண்ணே, டேய் நிறுத்து நிறுத்து இரு இரு இருமா இரு பேசுறாங்களே. ஏங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கடை இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? ஒயின் ஷாப் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இன்னைக்கே எடுத்துறேன். தம்பி நானும் ஒன்னாயிட்டோம். வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. தம்பி நானும் ஒன்னாயிட்டோம். அதான் பாருங்க. என்னென்ன பண்ற? கண்ணே இருடா, அப்புறம் பேசிக்கலாம். கொண்டா. ஆமா, கையெழுத்து வேணும். எத்தனை வேணும் சொல்லுங்க. உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கினாதான் வேலை கிடைக்குதுன்னா அதுக்கு நான் பிச்சை எடுப்பேன். யாருக்கு யார் வந்து நன்னடத்தை சான்றிதழ் தர்றது? எங்களுக்கு நீ நன்னடத்தை சான்றிதழ் தரியா? இந்த 4 வருஷத்துல ஒரு வாட்டியாவது பாராளுமன்றத்தில் பேசியிருப்பியா நீ? வந்துட்டார் தலைங்க. சை, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க பாருங்க, உங்களை சுடணும். ஐயா எங்க அப்பா பேர் தான் பொற்செழியன். அப்படியா? உங்க வீட்டை காட்டுறீங்களா? வாங்க காட்டுறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க உட்கார பாய் போட்ட ஆண்டி. இன்னைக்கும் இதே கீரை தானா? ஆமாங்க அண்ணே, உங்க வீட்டுக்கு உரம்பரை வந்திருக்கு. எங்க வீட்டுக்கா? அம்மா போய் கூட்டிட்டு வரட்டா? பரவாயில்ல, வந்து என் மடியில் உட்காந்துக்கோ. உன் பேர் என்னம்மா? என்ன படிக்கிறீங்க? யாழினி, எல்கேஜி படிக்கிறேன். எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு கூட தான். மேரேஜ் ஆகி யாழினின்னு ஒரு பொண்ணே இருக்கா தெரியுமா? என்ன சொல்ற? வீட்டில் தனியாக எனக்கு என்ன வேலை? நான் நம்மளை பற்றி தான் நினச்சிட்டே இருப்பேன். நமக்கு பொன் குழந்தை பிறந்தா யாழினின்னு பேர் வைக்கணும். பொன் குழந்தை எனக்கு ரொம்ப இஷ்டம். என்ன பேர் சொன்ன? யாழினின்னு சொன்னேன். வாங்க. நீங்க உங்கள் பொண்ணு நல்லா பேசுகிறா. நான் சென்னையிலேருந்து வரேன். என் ஹஸ்பண்டை ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து உங்கள் வீட்டுக்காரர் தான் காப்பாற்றினாரு. சொன்னாங்க. கையில் இருந்த காசெல்லாம் போட்டு தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துனாங்க. எத்தனையோ முறை நாங்களும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். அவர் வரவே மாட்டேங்கிறாரு. அதனால தான் நானே வந்தேன். வந்து உட்காருங்க. இருங்க, வந்துடுறேன். உடனே சமைச்சிடுறேன். எல்லாம் ஒன்றும் வேணாங்க, இங்கே வாங்க. யாழினி இங்கே வா. இந்தா பிஸ்கெட்ஸ். தேங்க்யூ. பிடிக்கும்ல? சாப்பிட்டு. என்னங்கம்மா இதெல்லாம் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்தாங்க. எதுக்குமா இவ்வளோ பழம்லாம்? துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி புடவையெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்கம்மா. இந்தாங்க. என்னங்கம்மா இது? வேண்டாம்மா, அவருக்கு தெரிஞ்சா திட்டுவாருங்கம்மா. நீங்களே வச்சுக்கோங்கம்மா. என் வீட்டுக்காரர் தான் கொடுத்துட்டு வர சொன்னார். 1000 ரூபாய் நோட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லைம்மா. ஹலோ. சொல்லு. எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. 200 ரூபாய் போடுங்க. மெட்ராஸ்ல இருந்து மேடம் வந்திருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தாங்க, நீங்க எடுக்கவே இல்லை. அதான் நான் கடைக்கு வந்து பேசுறேன். என்ன மூச்சு பேச்சே காணோம்? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சும்மா இருங்க. மேடத்திட்ட கொஞ்சம் பேசுங்க. நீங்க பேசுங்க. எப்படி இருக்கீங்க சார்? உங்க வைஃப், உங்க பொண்ணு எல்லாரையும் பார்த்துட்டேன். ரொம்ப பிடிச்சி போச்சு. பொண்ணுக்கு பேரு ரொம்ப நல்லா இருக்கு.
ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் வரதா இருந்துச்சு, வர முடியல. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? வீட்டுக்கெல்லாம் தேடிட்டு வரலாமா? உங்களை நான் நேரா மீட் பண்ணிட்டு தான் போகணும் சார். ஜெயந்தி, நான் சொல்றது கேளு. இப்ப வேண்டாம், அடுத்த தடவை பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இங்க வர வேண்டாம், ஹோட்டல் ரெசிடென்சில தான் தங்கி இருக்கேன், அங்க வந்துருங்க. ஜெயந்தி, என்ன புரிஞ்சுக்க. அடுத்த தடவை பார்க்கலாம். நீ சாப்பிட்டுட்டு போ. இப்பதான் சார் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அங்க வந்துருங்க. அம்மா ஒரு நிமிஷம் தாங்க. ஏங்க வச்சிடாதீங்க. அவங்க சொன்ன இடத்துக்கே நீங்க போயிருங்க. கண்டிப்பா போய் பாருங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வச்சிரு. கோவமா இருக்கே ஜெயந்தி. எத்தனை முறை நான் போன் அடிச்சிருப்பேன். உனக்கு தான் குடும்பம் இருக்கா? என் வீட்டுல தங்குனா நீ வர மாட்டேன்னு தான் ஹோட்டல்ல தங்குன. இப்போ சொல்றேன், இனிமே உனக்கு நான் எப்போ போன் பண்ண மாட்டேன். உன்னை காதலிச்ச பாவத்துக்கு எனக்கு இது தேவைதான். வச்சிடாத ஜெயந்தி. அன்னைக்கு ஒன்று ஹாஸ்பிட்டலில் ஒரு நொடி பார்த்ததுக்கே இப்போ நொடியாக செத்துட்டு இருக்கேன். இப்போ நான் உன்னை பார்த்துட்டா 2 பேராலையும் பார்க்காம பேசாமல் இருக்க முடியாது. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். நாம 2 பேரும் இதை மறந்துடுவோம். இனிமே நாம பேசிக்க வேண்டாம். நீ ஊருக்கு கிளம்பு. டிக்கி ஓப்பன் பண்ணு. ஒருத்தனுக்கு ஒரு திண்ணா, அதுவும் இங்கே காவியம். 5 பேருக்கு ஒரு திண்ணா, அதுவும் இங்கே காவியம். கற்பு நீதி இத்தியாதி காலம் செய்யும் காரியம். காலம் போகும் போக்க பார்த்து மாறுதையா ஜீவிதம். காலம் என்ன மெட்ராஸ்ல வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. மனுஷ கூட்டம் போகல, மனுஷன் போட்ட ரோட்டு வழி காலம் வந்து சேரல. காலத்தோட மனுஷனையும் மனுஷனோட காலத்தையும் முட்டை விட்டு எட்டி நின்று சிரிப்பவன தேடி தேடி பார்க்கிறேன். அவ ஓடி ஓடி ஒளிகிறான். எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. நீ ஜெயிலுக்கு போயிட்ட. கடைசி வரைக்கும் உன்னை என்னால பார்க்க முடியாமலே போயிடுச்சு. பிசினஸ்ல லாஸ் ஆனதை வச்சு எப்படியாச்சும் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு எங்க அப்பா முயற்சி பண்ணாரு. நான் ஒத்துக்கவே இல்லை. 3 வருஷம் உனக்காக காத்துட்டு இருந்தேன். எல்லா சொத்தும் திவால் அனுப்புறோம். டெத் பெட்ல கிடந்த எங்க அப்பா உயிர் போறதுக்குள்ள
உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா நிம்மதியா சாவேன். அந்த சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுன்னு கெஞ்சினப்போ என்னால மறுக்க முடியல. என்னோட கல்யாணம் ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பா முன்னாடி தான் நடந்துச்சு. அவரோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணவரோட பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசினபடியே என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எம்பி தான் ஒயின் ஷாப் பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு என் மேலே பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டான்னு நினச்சேன். எங்களை ஏன் சார் அரெஸ்ட் பண்ணுறீங்க? உனக்கு ஒன்றுமே தெரியாதா? தெரியலையே சார், சொல்லுங்க. உள்ள 3 பேரும் கஞ்சா கடத்தி வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட நாங்கள் ஏதாவது பிரச்சனைக்கு வந்தோமா? என்னை விட்டுருங்க சார். ஒன்றும் பேசாது, ஜாமீனே கிடையாது. 10 வருஷம் உள்ள உன் வாழ்க்கையே முடிஞ்சது. போட்டு விடுறா. அரசியல்வாதியும் போலீஸ்காரங்களும் அண்ணன் தம்பி மாறிடா. நாளைக்கு உன் பேர் ஊரெல்லாம் விளங்க போகுது. என்னாச்சு? Tell me something, please. Please, he's not done anything wrong, sir. Please talk to my father. Hello? என்னம்மா? ஜெயினுக்கு ஏதோ பிரச்சனை. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அவர்கிட்ட ஃபோன் கொடு. அப்பா, one second. Yes, sir. Tell me, sir. No, sir. No. I can't leave him. It's a non-bailable offense. No, sir. It's not possible, sir. Very, very sorry, sir. Sir, please, sir. Sir, Chain is innocent, sir. அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, sir. Please, sir, one second. Please, sir. நான் வெளில வந்தக்கப்புறம் தான் இதை ஒரு காரணமாக காட்டி உங்கள் அப்பா போலீஸ்கிட்ட பணத்தை கொடுத்து என்னை உள்ள வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுது. நான் அத்தனை சித்திரவதை பட்டுக்கிட்டு உசுரோட இருந்ததே என்னை கல்யாணம் பண்ணிக்க தான் ஜெயந்தி. ஜெயிலேருந்து வெளில வந்த உடனே நான் உன் வீட்டுக்கு தான் வந்தேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பைத்தியமா அலைஞ்சேன். எத்தனை நாள் தூக்கம் இல்லாம கடந்தேன். எங்க திரும்பினாலும் உன் நினைப்பு தான் ஜெயந்தி. உன்னோட வாழ்க்கையில குறுக்கிட்டு உனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியும் அமைதியும் கெடுக்கக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்டயே வரல. இங்க இருந்தா தானே பிரச்சனைன்னு சொல்லி என் வீட்டை விற்று எல்லாத்தையும் மறந்து வெளிநாட்டுக்கு போய் எப்படியாச்சும் பொழைச்சிக்கலான்னு ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்தேன். ஆனால் அவன் ஏமாத்திட்டான். என் சர்டிஃபிகேட் கூட கொடுக்காம எங்கேயோ ஓடிட்டான். எனக்கு சமைச்சு போட ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி தான் ராணியை என் பெரியப்பா எனக்கு கட்டி வச்சார். பாவம் 7 பொண்ணு. இந்த ஏழையோட ஏழையாக கிடந்து எனக்காகவே வாழ்கிறான். உன்னை பார்க்கணும், உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு 3 சுகர் மில்ஸ், ஒரு பெரிய ஸ்கூல், ஷிப்பிங்கில் ஒரு எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ், அது இல்லாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஹைவே கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்குது. நீ சென்னையில் தான் இருக்கணும்னு இல்லை, கோயம்புத்தூர்லேயே நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. உனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கேயே ஒரு வேலை போட்டு கொடுப்பாரு. இந்த காரெல்லாம் தூக்கி போட்டுட்டு ராணியோடையும் யாழினியோடையும் சந்தோஷமா இரு. தயவு செஞ்சு இதை பற்றி பேசுறதுன்னா இப்போவே இந்த காரை வெட்டி இறங்கிடு. எனக்கு யாரும் வேலை தரவும் வேணாம், என்னை யாரும் சந்தோஷமா வச்சுக்கவும் வேணாம். இது வரைக்கும் நீ நினைச்சபடியெல்லாம் நடந்துட்ட. என்னதான் உன்னால பண்ண முடிஞ்சது? இந்த காரை ஓட்டி ஓட்டி இப்படியே நீ சாக போறியா? உன்னோட இன்டெலிஜென்ஸ்ல எங்க போச்சு? ஏன் சரியா நீ இல்ல? அவன் செத்து போயிட்டான், அவன் கோழி ஆயிட்டான். சாரி ஜெயந்தி, சாரி. ஜெயந்திமா எப்படி இருக்க? மருதமலை போனியா? நேற்று கடன் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, சென்னை வந்துட்டே இருக்கேன். குட் 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 குட். இதை பாரு, ஐ எம் ஸ்டில் ஸ்டக் அப் இன் பாம்பே. ஒரே மழை. நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட் தான் வர முடியும். ஐ வில் see you tomorrow evening.
ஆமாம் உன் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? ஃப்ளைட்டில் இல்லைங்க, காரில் வந்துட்டு இருக்கேன். ஏன் 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 என்னாச்சு? கோயம்புத்தூரில் பொற்செழியனை பார்த்தேன். பொறிச்சலினியா? ஓ அந்த மடையா பொறிச்சலின்னு கிடைச்சானா? விடாத அவனை கூட்டா, நான் அவனை பார்க்கணும். இருங்க, நீங்களே பேசுங்க. என் பக்கத்தில் தான் இருக்காரு. குடு அவங்ககிட்ட. மிஸ்டர் பொற்செழியன், எப்படி இருக்கீங்க? நான் இவ்வளோ சீக்கிரமாக குணமாவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. பெரிய ஆளுங்க நீங்கள். என்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்காம என்னை காப்பாற்றினீங்களே, நான் உங்களை பார்க்கணுமே. ப்ளீஸ் உடனே பார்க்கணும். சரிங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ, உன் கையில் ஃபோனை கொடுத்தானாமா? என்னம்மா அவன் இப்படி இருக்கான்? ஆமாம், என்ன ரேட்? ஒரே டிராஃபிக் சத்தம். ஆமாங்க, ஹைவே. ஓ ஓகே, கேர்ஃபுல், ஜாகிரதையாக வாங்க. டேக் கேர். வா. வா. உனக்காக எல்லாத்தையும் சீக்கிரமாக செய்ய சொன்னேன். சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருப்போம், அதுக்குள்ளே அவரும் வந்துடுவார். வா. சொல்கிறத கேளு, நான் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். எதுவும் பேசாத, மேலே வா. நான் கடைசி வரைக்கும் சந்தோஷப்படக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? நீ சாப்பிட வேண்டாம், அவரு வர்ற வரைக்கும் இரு. அவரை பார்த்துட்டு தான் போகணும். ஒரு வேலையை வாங்கிட்டு அப்புறம் நீ எங்க வேணாலும் போ. என் கண்ணிலேயே முழிக்காம போனாலும் பரவாயில்ல. ஜெயந்தி, நம்மளோட பிரச்சனை, நம்மளோட விஷயம் எதுவுமே எந்த காலத்துலேயும் உன் புருஷனுக்கு தெரியக்கூடாது. எனக்கு ஒன்றும் ஒரு வேலை வாங்குறது, பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்கிறது பெரிய விஷயமே இல்லை. நீ இப்போ இருக்கிற மாதிரியே சந்தோஷமாக இருக்கணும். இது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் 2 பேருக்குமே நிம்மதி கெட்டு போயிடும். இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, நானும் உன்னோட பேச மாட்டேன். உன்னோட பசங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நினச்சேன். என்ன படிக்கிறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்களா? எத்தனை குழந்தைங்க? இங்கே இரு. என்ன இது? இதில் பணம் இருக்கு, வாங்கிக்க. எனக்காக இதையாவது செய். உன்னோட பிடிவாதத்தால ராணியோட வாழ்க்கையும் யானியோட வாழ்க்கையும் அழிச்சிடாத. நீ வர வேண்டாம், என்னை பார்க்கவே வேண்டாம், நான் செத்தாலும் வர வேண்டாம். இதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழிச்சிக்கோ. நான் போகிறேன். எடுத்துட்டு போ, ப்ளீஸ் எடுத்துட்டு போ. ஆளுக்கு ஒரு விடுகதைய போட்டு விட்டு போனவன, நாளுக்கு ஒரு விடைய மட்டும் மாத்தி மாத்தி சொன்னவன தேடி தேடி பார்க்கிறே. அவ ஓடி ஓடி ஒளிரா, அவ ஓடி ஓடி ஒளிரா. ஐயப்பா, ஐயா, ஐயர்கிட்ட சொல்லிடு, முருகனுக்கு சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னால் எனக்கு வெட்ட கோவம் வரும். தமிழத்தில் சும்மா இருக்க சொல்லு, வெறும் தாங்க உடைச்சிட்டு வந்துடலாம்.
தமிழ் சாமி கிட்ட போய் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க. சாமி விஷயத்துல எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், சக்திவேர் முருகனாருங்கிறவர் 6000 பேர்த்துக்கு மேலே எல்லா சடங்குக்குமே தமிழ்லேயே மந்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ எல்லா சடங்குலையும் விழாக்கள்லையும் தமிழ்லேயே மந்திரம் ஒழிச்சிட்டு இருக்கு. டாக்ஸி டிரைவர் நினச்சி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கே. என்ன படிச்சிருக்க நீ? எம்காம். ஓ, சமூக விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. ஆமாம். பொறிச்சலே சொல்லுங்கள் சார். இந்த வா, நேற்று வரைக்கும் ஒன்று நினைக்கவே இல்லை, இன்னைக்கு வந்து நிற்கிற. நாளைக்கு என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும். எதிர்காலத்தை நினைச்சாலே பயமா இருக்கியா? தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் எனக்கு சொத்து இருக்கு, கையை காட்டினாலே வேலை செய்யறதுக்கு நிறைய ஆள் இருக்கு. ஆனால் எல்லாமே அந்த 1ஆம் தேதிக்கு மட்டும்தான். கடவுள் இன்னைக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, குழந்தை இல்லை. ஆனால் உன்னை பாரு, நான் கெஞ்சி கெஞ்சி கொடுக்குறேன், நீ திரும்பி திரும்பி வேணாங்கிற. என் சொத்தையை எழுதி கொடுத்தாலும் வேணாங்கிறவல்ல. வாழ்க்கையில் என்ன வேணாலும் சம்பாதிக்கலாயா? ஒரு நல்ல மனுஷனை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆயா, இது எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ல வச்சுட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. ஏதாவது ஒரு வேனை வச்சு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம்ல. நீ கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் ஏறானே விட்டுட்டு போற. இல்லக்கா, மெட்ராஸ்ல எங்களுக்கு பெரிய வீடு தராங்களாம். இதெல்லாம் எடுத்துட்டு போனா நல்லாவா இருக்கும்? அதான் இங்க இருக்கிற ஏழை பழையங்களுக்குலாம் கொடுக்குறேன். நீங்க எடுத்துட்டு போங்கக்கா. சரிம்மா. இதை மட்டும் எடுத்துட்டு போறீங்க? அதுல ஒன்றும் இல்லக்கா, சீமண்ண ஸ்டவ்வு, எங்க கல்யாண போட்டோ, நாங்க எல்லாரும் சாப்பிட்ற தட்டு, அதுதானக்கா இன்னைக்கு நிரந்தரம். அது மட்டும் தான் எடுத்துட்டு போறேன். நல்லபடியா போயிட்டு வாங்க, எங்களை எல்லாம் மறந்துடாது. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். திடீரெனு கூப்பிட்டு இந்த மீட்டிங் வந்ததுக்கு தேங்க்யூ. காரணம் இவ்வளோதான். நம்ம சேரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப வெற்றிகரமாக பெருசாக வெற்றி அடைஞ்சிருக்கோம். இன்னும் பெரிய கம்பெனியாக, இன்னும் வைடர் கம்பெனி ஆக வேண்டியது, பட் போதும்னு முடிவு பண்ணிட்டோம். பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் தட் வி க்ரோ பிகர், வி க்ரோ வைடர். ஸோ இந்த கம்பெனியோட நலன் கருதி நான் ஒரு புது மாற்றத்தை எடுத்து வர போகிறேன். இதை எல்லாரும் ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐ வுட் நவ் லைக் டு இன்ட்ரடியூஸ் Mr. Porcelian, a great friend of mine, Theramasali, a visionary. கணக்கு, வழக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்பாயின்மெண்ட், அக்கவுண்டிங், ப்ரொடக்ஷன், சோர்சிங் எல்லா முடிவுகள்லையும் இவரோட தலையீடு இருக்கும். இந்த கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரோட கேள்விகளுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாகணும். இந்த வினாடியிலிருந்து, இன்க்ளூடிங் மீ, we are answerable to Mr. Chelian. I'm sure you have understood this, yeah? Hope we'll have a good meeting. Chelian, all yours. எல்லாருக்கும் வணக்கம். சார் என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. உங்களோட கோஆப்ரேஷனோட எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் முகங்கள்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வரலாறு முழுசையும் 3 நாள் நான் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலி நம்ம கம்பெனி ப்ராஃபிட் ரேஷியோ படி 2002லேருந்து 9% ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தானே? பட் அதுக்கப்புறம் சார் 3 தடவை சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க, இன்னைக்கு தான் இந்த சீட்டில் நீங்கள் உட்காடுறீங்க. 22 வருஷமா நாங்கெல்லாம் இந்த கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருக்கோம். அதிகமாக பேசுறீங்க. உங்கள் பேர் தான் ராம்நாதனா? சொல்லுங்க. ஆமாம். அதுதான் உங்களுக்கு கோவம் வருது. விவசாயிகளை கரெக்டாக டீல் பண்ணாததால் நமக்கு வர வேண்டிய கரும்பெல்லாம் ராணிப்பேட்டைக்கு போயிட்டுருக்கு. எவிடன்ஸ் இல்லாமல் பேசாதீங்க. எவிடன்ஸோட தான் பேசுகிற மிஸ்டர் ராம்நாதன். எடுத்து போடட்டுமா? இதே இடத்துல பார்க்குறீங்களா? ஒரே ஒரு நாளாவது நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போனதுண்டா? எத்தனை யூனிட் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உடம்பு சூடாயிடும், தூசி படிஞ்சிடும், வேர்த்துடும். இல்லை போலூர் ரீஜனில் எவ்வளோ விவசாயிகளை உங்களுக்கு தெரியும்?
பேசாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன நெட்வொர்க் இருக்குது, எவ்வளவு கமிஷன் வருதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். தவறு பண்ணிட்டு இருக்கீங்க, மாற்றிக்கோங்க. மாறலைன்னா மாற்ற வைப்பேன். ஐயோ மணி 10 ஆயிடுச்சு. காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, நீ போய் தூங்கு போ. போங்கம்மா, எனக்கு தூக்கமே வரல. ஸ்கூல்லையும் யாருமே ஃப்ரெண்ட்ஸா இல்லை, இங்கேயும் யாருமே விளையாட வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கொஞ்ச நாள்ல கிடைப்பாங்க. நீ போய் தூங்கு வா. அம்மா, கார் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அப்பா, ஏய், கார் நம்ம காராப்பா? ஆமாம். நம்மளோட காருங்களாங்க இது? நான் கீழே இருக்கணுங்கப்பா, நான் போய் காரை பார்க்க போறேன். சரி சார், கீஸ் ஏய் இரு, அவங்க கார் நாளைக்கு காலையில் ஓடட்டும். வந்துடுங்க. வரேன் சார். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இப்படியே உங்களை ஒரு போட்டோ எடுத்து வைக்கணும். கீழே பாத்தீங்களா மேடம் என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு? இருங்க இருங்க, நான் கழட்டுறேன். மச்சா, சூப்பர் இடம் மச்சா. அரண்மனை மாதிரி இருக்கு. டேய் ஞானம், எந்த ஊர் ஹேர் ஸ்டைல்டா அது? அமெரிக்கா லேட்டஸ்ட் ஸ்டைல் சார். என்ன கண்டராஜோ, இதை பாரு. இனிமே செழியனே வா போன்னு கூப்பிட்டா தொலைச்சிருவேன். சாருன்னு சரி கூப்பிடு. சார். எங்க இங்க? அச்சோ. சரி 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 சரி. நீ எப்போ வந்த? காலையிலே வந்துட்டேன். ட்ரெயின்ல தான் வந்தோம். வந்ததுலேருந்து ரூம்ல தான் இருந்தோம். நீங்க எங்க போனீங்க? நான் எங்க போனேன்னா சார், நீங்க போங்க சார், நான் பேசிட்டு வந்தேன். வணக்கம்மா. எனக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கு. பவுடரை பாரு மூஞ்சி. உன்னை யார் இங்க கூட்டு வந்தது? செழியன், அவளையே ஏன் திட்டுற? இல்ல, குழந்தை அழுகுதுன்னு சொன்னா இவ தான் டிக்கெட் போட்டு வர வச்சா. இப்போ என்ன, 2 நாள் வேலை தானே? 2 நாள் வேலை நடக்கலன்னா ஒன்றும் ஆகாது. டேய், எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். செழியன், நீ குளிச்சுட்டு வா. நீ சொல்லுமா. ஏய், உனக்கு அறிவில்லை? அவங்க கூப்பிட்டா நீ வந்துருவியா? பாப்பா அழுதுகிட்டே இருந்தா தான் கூப்பிட்டு வந்தோம். நான் ராத்திரி பகல டாக்ஸியை நாய் மாதிரி ஓட்டிட்டு அலைஞ்சேனே, அப்ப பார்க்க வந்தியா? இப்ப மட்டும் அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டான்னு வர்ற? உங்களை பார்த்தது எப்படி ஓடி வந்து கட்டி பிடிச்சி எப்படி எல்லாம் முத்தம் கொடுத்துச்சு. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் எங்க மேல பாசம் இருந்தா தானே. யாழினி, மேல வா. ஆண்டி கூப்பிடுறேன், போ. நீங்க முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டீங்க. உங்களை பார்த்து சொல்லலான்னு எவ்வளோ ஆசையா வந்தேன். அழாத. உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான், சொல்லாது ஒண்ணுதான். என்னாச்சு சொல்லு. அந்த சின்ன வீட்லயாவது கொஞ்சம் நஞ்சம் சந்தோஷத்தோட இருந்தேன். எனக்கு எதுக்கு பெரிய வீடு? தாலி கட்டின நாள்லேருந்து 1 மணி நேரமாக வெளில கூட்டு போயிருப்பீங்களா? உங்களுக்கு தான் கடைசி வரலைக்கும் துணி துவைக்கவும் பொங்கி போடவும் வந்திருக்கேனே. 25 நாளைக்கு அப்புறம் பார்க்க வந்தா என் மூஞ்சி பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு வேற யாரு இருக்கா? அழாத. நீங்க யார் மேலேயும் வச்சிருக்க கோவத்தை ஏன் கிட்ட காட்டுறீங்க? நான் அவங்க கூட தான் இருப்பேன். யாழினி வேணா அவங்களோட அனுப்பிச்சிடலாம். ஆமா, நீ என்ன சொல்ல வந்து சொல்லு சொல்லு. நான் அழுதா உங்களுக்கு என்ன? சும்மா இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஆசையே இல்லை. எனக்கே 1 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது இப்போ நான் முழுகாமல் இருக்கேன்னு. சரிம்மா. வாங்க, சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க. நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா?
நடக்குது மச்சான். நான் இருக்கும்போது ஏமாத்த முடியாது. டேய் பார்த்து போடா. ஏம்மா அதை தூக்கிக்கிட்டு ஓரமா வச்சுட்டு நல்லா கிளவைய போடு. மச்சான் போன் இருக்கு மச்சான், எடுத்து பேசுங்க. நீ உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா. தப்பு பண்ற ஜெயந்தி. தப்பு தான் எப்போவோ பண்ணியாச்சே. ஏற்கனவே பிரச்சனையா இருக்கிறப்போ சார் வேற ஊர்ல இல்லாதப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கா எதுக்கு வர சொல்ற? பேசி பேசி நேரத்தை கடத்தாத. ஜெயந்தி கோவப்படாத. மேலும் மேலும் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. நம்ம சந்திக்க வேணாமே. சீக்கிரமா வரலனா என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. செத்துருவன்னா தான் வந்து பாப்பியா? இந்த பணம் உனக்காக இல்லை, அம்மானு கூப்பிடுற யாழ்னிக்காகவும் பிறக்க போற உன் குழந்தைக்காகவும் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற ராணிக்காகவும் தான். என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற ஜெயந்தி. என்னது ஒன்றுதுன்னு பிரிச்சு பார்க்குறியா? உன் நேர்மை மட்டும் உனக்கு சோறு போடுன்னு நினைக்காத. பணத்துக்காக தானே ஊர் ஊரா அலையிற. இனிமே நீ எங்கேயும் அலையக்கூடாது. போயிடு, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு. முடிஞ்சா இந்தியாவை விட்டே போயிடு. இதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பிள்ளைங்களை காப்பாத்திக்க. எப்பவாச்சும் சாக போறப்போ இப்படி ஒருத்தர் இருந்தாலே நான் ஞாபகம் வந்தா அப்போ ஒரு ஃபோன் பண்ணு. குரலை கேட்டுட்டு நானும் செத்துடுறேன். இந்த பிறவியில காதலிக்காதவங்கெல்லாம் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொன்னியே. காதலிச்சதுக்கு அனுபவிச்சிட்டோம்ல. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் வயிற்றுல பிறக்கலைனாலும் யாழினிக்கு நான் பேர் வச்சேன். அவளோடைய வாழ்ந்துட்டேன். சார் அரே what a surprise. நான் உங்களை எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்களும் இங்கே தான் தங்கியிருக்கீங்களா? இதே ரூம் சார். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேக்ட்ரி வாங்குற விஷயமா வந்திருக்கேன். ஓகே சார். ஈவினிங் தான் மீட்டிங். நான் யூஸ்வலி இந்த ஹோட்டலில் தான் தங்குவேன். திஸ் இஸ் மை ரெகுலர் ஹோட்டல். ஓகே சார். கொஞ்சம் டயர்டாக இருந்தது, ரூம்லேயே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு. நீங்களும் வாங்க. அவன் உங்க கம்பெனியில் வேலை பார்க்கறானா? யா. அவன் மாமனார் சொத்து ஏகப்பட்டது இருக்கு சார். பெரியார் சார் அவரு. என்ன பேசுறீங்க நீங்க? செழியன் பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்காரா? அவர் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலையா? அவங்க அப்பாவுக்கு எத்தனை ஸ்பின்னிங் மில்லு, எத்தனை பஸ், அந்த பொண்ணு பேர்ல பெட்ரோல் பங்க் கூட இருக்கு சார். கோயம்புத்தூர்லயே பிஎன்ஆர்னா தெரியாத ஆளே கிடையாது சார். அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொன்னீங்க? என்ன சார் மறக்கிற பேரா சார் அது? ஜெயந்தின்ற பேரை மறக்க முடியுமா சார்? சார் எனக்கு அவங்க 2 பேரும் தான் சார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திடீர்னு இப்படி சொல்றீங்களே, நம்ம கையில என்ன இருக்கு? இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு நம்மளால என்னங்க பண்ண முடியும்? நேரம் ஆயிட்டு இருக்கு. எதை பத்தி என்கிட்ட கேட்காத. பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எங்கப்பா போறோம்? மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டோமா?
உங்களுக்கு அவர்கிட்ட என்னதாங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. நான் சொன்ன அவர் புரிஞ்சுப்பாரு. மேடத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை பாரு, சத்தியமா உங்க 2 பேர் மேலேயும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இல்லை. நீயும் அப்படிப்பட்டவ இல்ல, பாவம் அவனும் அப்படிப்பட்டவன். இதை சொல்லதானே அங்கிருந்து போன் அடிக்கிறேன். நீயும் போன் எடுக்க மாட்டேங்கிற, அவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு பதறி போயிட்ட தெரியுமா? நான் உங்களை தப்பா நினைக்கலடா. நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். தப்பெல்லாம் என்னதுதான்டா. என் உயிரை காப்பாத்தானேன்னு அவனுக்கு நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சேன். அவன் வேணான்னு சொன்னாலும் நான் தானே அவன் எங்க இருக்க வச்சேன். அம்மா, நீ கடைசி வரைக்கும் அவனை வேற ஏதாவது ஊருக்கு அனுப்பிடலாம் தான் சொன்னேன். நான் ஃபூல். சரி வா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க 3 பேர் எங்க போனோம், எப்படி இருக்கணுங்கிறத சேர்ந்து முடிவு பண்ணுவோம். வா வாடா, கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துப்போம். ஜெயந்திமா, ஜெயந்திமா, ஜெயந்தி, ஜெயந்தி கிளம்புறா, ஜெயந்தி, வாங்கடா, ஜெயந்தி, ஜெயந்திமா, ஜெயந்திமா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஜெயந்திமா, ஜெயந்திமா, ஜெயந்தி, என்னடா பண்ணிக்கிட்டு ஜெயந்திமா, தூக்குங்கடா, தூக்குங்க, தூக்குங்க, பறிவிடு, பறிவிடு, ஜெயந்திமா, ஜெயந்திமா, சொல்லுங்க, சொல்லுங்க. ஜெயந்திமா, ஜெயந்திமா, சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. ஜெயந்திமா, ஜெயந்திமா. அப்பா, எங்கப்பா போறோம்? நான் மறுபடியும் ஓட்டப்பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணுமா? நம்ம மறுபடியும் ஏழை ஆயிட்டோமாப்பா? என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்தாங்க, பெரியப்பா தான் கூப்பிடுறாங்க. நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அவரோட உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரா? சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க அழுத நாங்களும் அழுதுருவோம். நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். அழாதீங்க, அழாதீங்க. இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி ஒன்றும் வைக்கல, எழுதி வச்சு பார்த்தாலும் எல்லாமே
சத்தியத்தில் வாழ்ந்தவனும் சட்டப்படி தோக்குறான் சட்டம் மீறி போறவனும் சத்தியத்தை ஜெயிக்கிறான் சவக்குழிக்கு போன சில செத்தவின் இருக்கிறான் சாலையிலே போகும் பல வாழ்ந்து கொண்டே மறி ஆளுக்கு ஒரு விடுகதைய போட்டு விட்டு போனவன நாளுக்கு ஒரு விடைய மட்டும் மாத்தி மாத்தி சொன்னவன தேடி